திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான ஒரு உடன்படிக்கைகள் கையெழுத்தாகுதோ இல்லையோ, காங்கிரஸ் என்றைக்குமே திமுகவினுடைய தலைமையில பலம் பொருந்திய ஒரு கட்சியாக அதற்குரிய சீட்டை 18 சீட் வாங்கினாலும் 18ஐ வின் பண்ணக்கூடிய 100% ஸ்ட்ரைக்கிங் ரேட் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில இருக்கிறதை காட்டிலும் அவர்கள் தாவேகாவை தீர்மானிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா திமுகவினுடைய உடன்பிறப்புகள் ஒட்டுமொத்தமாக கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் சொல்லணும்னா விட்டா போயிட்டு போறாங்க, அவங்க நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான், அவங்கள தூக்கிக்கிட்டு தான் நம்ம சுமந்து அவங்களுக்காக நம்ம தான் வேலை பார்க்க வேண்டியிருக்கிறது கீழே, அவங்களோட காங்கிரஸ் தொண்டர்கள் யாருமே ஃபீல்டுக்கு வரமாட்டாங்கிறது நிதர்சனமான உண்மையா இல்லைங்கிறது உடன்பிறப்புகளுடைய கூற்று. அது காங்கிரசினுடைய தோழர்களுக்கும் தெரியும். இது அத்தனையும் மீறி காங்கிரஸ் தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய ஒரு திரை கவர்ச்சியை நம்பி மட்டும் எப்படி தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைவார்கள் அப்படிங்கிற ஒரு மமதையில இருக்கக்கூடிய திரு விஜய் போன்றவர்களை கூட நம்பிக்கிட்டு போவார்களே ஆனால் அந்த இழப்பு ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கான இழப்பாக இருக்காது. ஏன்னா திமுகவினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரையை நேரடியாக சென்று கன்னியாகுமரியில் தொடங்கி வைத்தார். பீகாருக்கு காங்கிரசினுடைய அழைப்பின் பேர்ல மிக முக்கியமாக தேர்தல் பணியாற்றுறதுக்கு பிரச்சாரத்திற்காக சென்றார். பல இடங்கள்ல இந்தியாவிற்கான முகமாக, பாசிசத்திற்குரிய முகமாக ராகுல் காந்தி அவர்களை முன்னிறுத்தினதுல மிக 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 முக்கியமான தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு தலைவருக்கு காங்கிரஸ் இப்பேற்பட்ட ஒரு சுயமரியாதைக்கு இழுக்கு வர்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தை செய்வார்களே ஆனால் அது ஒட்டுமொத்தமான காங்கிரசுக்கு மிகப்பெரிய ஒரு